கிச்சன். இன்னைக்கு நம்ம ராகி தோசை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது தேவையான பொருள். ஆனியன் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒன்று, இஞ்சி, 1 டம்ளர் கேழ்வரகு மாவு. கேழ்வரகு தோசைக்கு சட்னி ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய், கடலை, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாவு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். தண்ணி ஊற்றி மாவை நல்லா கரைச்சிடலாம். நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ கரைச்சிட்டோம். இதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுடலாம். இட்லி மாவோ தோசை மாவோ நம்மகிட்ட இருந்தால் அது 1 கரண்டி இதில் போட்டுக்கலாம். நம்ம இந்த இட்லி மாவு போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கலாம். உங்களுக்கு இட்லி மாவு தோசை மாவு எதுவும் இல்லைன்னா பச்சரிசி மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தோசை. இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கி மாவில் போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். இப்போ சிட்டிகை பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம். இது லைட்டாக 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்பவும் சிவப்பு விடக்கூடாது. இப்போ இதை எடுத்து மாவில் கொட்டிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் மாவுக்கு 1 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி போட்டுடலாம். அடுத்ததான் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை நல்லா ரெடி ஆயிடுச்சு. முறுமுறுன்னு நல்லா இருக்கும். எடுத்துடலாம். சுவையான கேழ்வரகு தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேக்கெட் மாவில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி செஞ்ச மாவு இது.
நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நார்மல் தோசையை விட இந்த ராகி தோசை சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது.